எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 நாள் இந்த சீஸ் ஃபயர் நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10 மணி நேரத்தில் இஸ்ரேல் லெபனானை தாக்க, லெபனானை நீங்க தாக்குனீங்க அப்படின்னு சொன்னா ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவோம். மறுபடியும் பார்ஷியலா ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிருச்சு. இஸ்ரேல் வந்து என்னங்கிறாங்க, இல்ல எங்களோட அமைதி உடன்படிக்கையை வந்து ஈரான் கூட மட்டும்தான், லெபனானையும் ஹெஸ்புல்லா இயக்கத்தையும் நாங்க தாக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்ல, இல்ல அதையும் நாங்க சேர்த்து தான் நாங்க கணக்குல வச்சுக்குவோம் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. 12 நாள் போர் நிறுத்த 12 நாள் கன்னியூ ஆகுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறதுனால ஆல்ரெடி க்ரூட் ஆயில் விலை மறுபடியும் ரைஸ் ஆகிருக்கிறத பார்த்தோம். ஆல்மோஸ்ட் $98 பக்கமாக வந்துருச்சு. மறுபடியும் $100 தாண்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ருப்பியுமே இன்னைக்கு பெரிய அளவில் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஓவராலாக மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே 11ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓகே, 11ஆம் தேதி இங்கே பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு இறுதிக்கட்ட முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா பஞ்சாயத்து கிரியேட் ஆகும். மறுபடியும் இந்த முதல்ல 12 நாள் நீடிக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த 11ஆம் தேதி பேசுறதுக்கெல்லாம் வருவோம் நம்ம. பட் மீன்வாயில் வந்து இங்க 2-3 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். இன்னைக்கு ஐஎம்ஓ வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்குமே ஈரான் இந்த அமைதிக்கான உடன்படிக்கையில் அவங்க முக்கியமாக வைக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னா, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில வந்து டோலை செட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி அவங்க டோல் செட் பண்ணலாட்டி இப்போ கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே $2 மில்லியன் வரைக்கும் அவங்க வாங்குறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதை பத்தி நிறைய ஆர்டிகல் ஆல்ரெடி வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஈவன் கொஞ்சம் டோல்ஸ் வாங்கிட்டு தான் சில கப்பல்களை ஈரான் வந்து அலோவ் பண்றது அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் இதை வந்து அலோவ் பண்ணா ஐஎம்ஓ என்ன சொல்லுதுன்னா, இந்த கடல்ல டோல் வைக்கிறதுக்கு ஈரானுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை ஃபாலோ பண்ணி மற்ற நாடுகளும் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா உலக பொருளாதாரம் மறுபடியும் சிக்கல்ல வந்து மாட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. ஐஎம்ஓட வார்னிங் இதுதான். உதாரணத்துக்கு ஹார்மோஸ் ஜலசந்தியில டோலை செட் பண்ணி ஈரான் கலெக்ஷன் அந்த வழியா போற கப்பல் வர கப்பலுக்கு எல்லாத்துக்கும் டோல் கலெக்ஷன் போட்டுச்சுன்னா, இதே மாதிரி சைனா தாய்வான் ஜலசந்தி இருக்கு அங்க போடும். அதே மாதிரி இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலசந்தியில இந்தோனேஷியா போடும், யூரோப்பு போடும். இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான போக்குவரத்து ஜலசந்திகள்லையுமே இந்த மாதிரி டோலை அந்தந்த நாடுகள் செட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். உலக அளவுல இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மியே ஆகாது, மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு ஒரு அபிஷியலா ஒரு வார்னிங்கை வந்து ஐஎம்ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம மனசில் எடுத்து வச்சுக்க பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. பட் ஈரானோட சைட்ல இருந்து பார்த்தோம்னா போர்னால மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை சரி செய்யறதுக்கு நாங்கள் டோலை கலெக்ட் பண்ணாதான் முடியும், அப்படி இல்லைன்னா நீங்கள் நஷ்டிட்டு தாங்க அப்படின்னு ஈரான் நிற்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடன் நிலைமை பார்த்தோம்னா, அமெரிக்கா கம்முனு ட்ரம்ப் இருந்திருந்தாலே இந்த டாரிஃப்ல ஏதோ ஒன்று 15% கடைசியாக வாங்கிட்டு இருந்தாலும் அதை வாங்கியாச்சும் அவரோட கடனை பிடிச்சிருக்கலாம். தேவையில்லாம சண்டைக்கு வந்து இப்போ அது வேற ஏகப்பட்ட அளவுக்கு செலவு பண்ணி வச்சிருக்காரு. 52% அவருக்கு எகெயின்ஸ்டா உள்நாட்டு மக்களே இப்போ இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த வாரில் முக்கியமா இப்போ பேசப்படக்கூடிய விஷயமா என்ன மாறி இருக்குன்னா, அமெரிக்காவுடைய அந்த அத்தாரிட்டி. ஆக்சுவலா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இந்த வாரை தொடங்குறாங்க. பட் இஸ்ரேல் வந்து லெபனானை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த அலைன்ஸ் 2 பேரும் தனித்தனியா செயல்படுறாங்களா, இல்ல அமெரிக்காவுடைய பேச்சு இஸ்ரேல் கேட்க மாட்டேங்குன்னா, இது 1-2 இல்லை, இது 4-5 இன்சிடென்ட் ஆச்சு. உதாரணத்துக்கு பவர் ஹப்புகளை தாக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் அமெரிக்கா இருந்தாங்க. இஸ்ரேல் தாக்கிட்டு எங்களுக்கு அது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இஸ்ரேலோடைய மூவ் அப்படிங்கிறது அமெரிக்காவை தாண்டி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய ஆர்டிக்கல் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் குழப்பத்தில் தான் இருக்கு. பட் இது பொலிட்டிக்கலுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்ம எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 11ஆம் தேதி முக்கியமான டெட்லைன். அன்னைக்கு ரியல் டைம்ல பேச்சுவார்த்தை நடக்குது. அன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் ஃபர்தரா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். 12 நாள் இந்த போர் நிறுத்தம் முதல் கன்னியூ ஆகுமா அப்படிங்கிறதே 11ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் சூழ்நிலை. ஸோ இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பெரிய லெவலுக்கான நியூஸஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மறுபடியும் ஆயில் பிரைஸ் ஹைக் ஆனதுனால டாலருக்கு அகேன்ஸ்ட் இந்திய ரூபாய் கொஞ்சம் வீக்கா செயல்படுது. மறுபடியும் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயத்தில் இருக்கும். Q4 ரிசல்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஃபுல்லாக நான் படிக்கல. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரெவன்யூ வந்து லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகே, ஆல்ரெடி என்ன எஸ்டிமேஷன் இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் வந்திருக்கு.
பட் இன்னொரு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷேருக்கு 31 ரூபா டிவிடெண்ட் டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஸோ மேற்கொண்டு டைம் கிடைச்சதுன்னா மறுபடியும் டிசிஎஸ் ரிசல்ட்ஸை ஃபுல்லாக பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலைன்னு இல்லை, எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையுமே ஓவர் நைட்ல ஓவர் வியூவில் ஒரு பொசிஷன்ஸ் எடுத்துடாதீங்க. எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தை நல்லா தான் முடியும், வருஷக்கணக்கில் சண்டை போட்டுட்டு இருக்க போறாங்களா என்ன, எப்படி இருந்தாலும் சண்டை முடிஞ்சிடும், அந்த மாதிரியான முடிவுகளை நோக்கி நகராதீங்க. ஏன்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரே பார்த்துட்டு இருக்கோம், 4 வருஷமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க வியட்நாம் வார் இல்ல ஆப்கானிஸ்தான் வாரெல்லாம் எத்தனை வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி வார் வந்து உடனடியாக முடியணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஓவராலா எப்படி இருந்தாலும் வார் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் நைட்ல டெய்லி எப்போ பார்த்தாலும் கால் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. 11ஆம் தேதி வந்து ரியல் மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமி எப்படி ஸ்டேபிள் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா பொசிஷன்ஸ் எடுத்தாலும் ஹெட்ஜஸோட பொசிஷன் எடுங்க. ஓவர் நைட்ல தயவு செஞ்சு பிரெயின் பொசிஷன்ஸ் வைக்காதீங்க. மூவ் பண்றது எப்பவும் போல ஹெட்ஜஸ்ல வேல்யூஸ்ல டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. நம்ம இப்போ வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு நேத்தத்தை மூவ்மெண்ட்டுக்கும் இன்னத்த மூவ்மெண்ட்டுக்கும் பெரிய அளவுலக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீ இன்னத்த மூவை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் வந்து பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா 24,062 அந்த பொசிஷன் அதான் பிரைமரி சப்போர்ட். பிரைமரி சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அங்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் தேர்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 24,032 அந்த இடத்துலயே மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்க்குறோம். நம்ம அந்த இடத்த மார்க்கெட் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி அந்த மார்க்கெட் எங்கே கொண்டு வர்றாங்கன்னா இந்த பியர்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது மந்த்லி சப்போர்ட் 23,818க்கு மார்க்கெட்டை கொண்டு வராங்க. 23,818க்கு மார்க்கெட் வந்தோடனே மறுபடியும் புல் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் ஃபைட் பேக் பண்ணுறதை பார்த்தோம். 23,818ல புல்ஸ் ஹோல்ட் பண்ணி மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு வராங்க. மேலே கொண்டு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 23,932 அப்புறம் 23,962 ரெண்டாவது இன்ட்ராடே சப்போர்ட் 23,962 மார்க்கெட் அச்சீவ் பண்ணுது. செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்லயே மார்க்கெட்டை மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். மறுபடியும் டிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மந்த்லி சப்போர்ட்டான 23,818 அப்புறம் 218ல ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபைட் பண்ணி அடுத்த மந்த்லி சப்போர்ட் 23,772 23,772 அச்சீவ் பண்றாங்க. அங்க மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி 818 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கு மேல கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். மார்க்கெட்டோடைய ரெஸ்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். மார்க்கெட்டோட ரெஸ்டிங் பாயிண்ட் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு காலையில் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் எங்க நடந்துச்சுன்னா 24,032 மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட். அடுத்த முக்கியமான டிஃபென்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா 23,932 முதல் இன்ட்ராடே சப்போர்ட். அடுத்த டிஃபென்ஸ் 23,962 அடுத்த முக்கியமான இன்ட்ராடே சப்போர்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் புல்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி சப்போர்ட்ஸ் 23,818 அப்புறம் 23,772. ஸோ மார்க்கெட்ஸ் எப்பவும் போல அதோட வேல்யூக்குள்ள அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம டிசிப்ளினா எட்ஜஸ் எடுத்து கரெக்டாக மூவ் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு போயிட்டீங்கன்னா ஓகே. மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 23,874 இது ரொம்பவுமே ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் நாளத்த மார்க்கெட்டோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 23,932, அதுக்கு மேலே ஹார்டில் வந்து 24,062, அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 24,332 24,588, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,758. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,962 அண்ட் 24,032 24,128 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் வந்து 23,862, அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 23,818 23,772, அது கீழே பொசிஷனல் 23,562 அண்ட் மந்த்லி சப்போர்ட் வந்து 23,338 இருக்கு. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,732 23,662 23,628 மந்த்லி சப்போர்ட்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட மூவ் பொறுத்த வரைக்குமே அதுவுமே கிட்டத்தட்ட பிரைமரி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே கீழே வந்த மார்க்கெட்டை மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அல்லது மந்த்லி சப்போர்ட்னு சொல்லக்கூடிய 55,322ல ஃபர்ஸ்ட் டைம் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போறாங்க. பட் அது ஓப்பனிங்கை தாண்ட முடியல. அங்கிருந்து மறுபடியும் கீழே கொண்டு வந்த மார்க்கெட்டை பிஎஸ் 55,322 பிரேக் பண்ணி அடுத்த சிங்குக்கான 54,758க்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. பட் 54,800 ரேஞ்சுக்கு வரும்பொழுதே மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அந்த கன்சால்டேஷன் ஜோன்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கன்சால்டேஷன் ஜோன்ல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சிங்குக்கு நடுவில்.
ஸோ இந்த க்ளோஸ் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 55,128, பிரைமரி சப்போர்ட் 55,058, பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 55,322, 55,882, 56,212, 56,777. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 54,758, 54,232, 53,888 அண்ட் 53,332. இது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு பேசிடலாம். நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சது தான். டிஃபென்ஸ் வந்து ஓரளவுக்கு பியர் சைடில் ஸ்ட்ராங்காகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அதில் குழப்பம் கிடையாது. ஏன்னா டிஃபென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் கிட்டத்தட்ட எங்கே வரைக்கும் டிஃபென்ஸ் கொண்டு போகிறான்னா 23,800 வரைக்குமே ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை கொண்டு வராங்க. அது வரைக்குமே டபுள் டிஜிட்டில் டிஃபென்ஸ் இருக்கு. 23,800 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த மந்த்லி சப்போர்ட்டான 23,818 அதை குறிக்குது. அது வரைக்குமே பிஎஸோட சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் பொசிஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெய்ல் எண்டில் பெரிய அட்டாக் பொசிஷன்ஸ் கிடையாது. அட்டாக் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட அது அடுத்த மந்த்லி பொசிஷன் 23,562 இருக்குல்ல, அந்த பொசிஷன் வரைக்கும் ஓரளவுக்கு கம்மி பண்ணாமல் வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,050 வரைக்கும் அந்த பொசிஷன்ஸ் கம்மியாகலை. பட் அதுக்கு கீழெல்லாம் அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லாக அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. பட் புல்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவங்க டிஃபென்ஸ் பொசிஷனை அட்டாக் பொசிஷன் சுத்தமாக கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்லைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸ்லைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே, புல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரே என்னன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இவங்க நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க என்னன்னா முதல் வந்து ட்ரம்ப் மட்டுமே மிகப்பெரிய ஒரியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இஸ்ரேலுமே லெபனானை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நியாயமாக இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த வார் முடியாதோ அப்படிங்கிற பயம் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நியாயம் அவங்கவுங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கு. நம்ம இங்கே உட்காந்துட்டு அமெரிக்கா செய்கிறது தப்பு, இஸ்ரேல் செய்கிறது தப்பு, ஈரான் செய்கிறது தப்பு நம்ம பேச முடியாது. பட் ஓவராலாக நம்ம ஒரு இந்தியாவில் ஒரு இன்வெஸ்டராக உட்காந்து பார்க்கும் பொழுது நம்மளோட ஒரே வந்து இவங்க என்னடா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, க்ரூட் ஆயில் வேறு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு, ருப்பி ஒரு பக்கம் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு, மார்க்கெட்டு நிலத்தன்மை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃப்ளக்சுவேஷனை தான் நம்ம பேசிக்க முடியும். பார்க்கலாம் ஒரு 11ஆம் தேதி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈவன் ஆப்ஷன் செயினில் இவங்களோட பொசிஷனுமே அப்படித்தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு இன்னைக்கு டிஃபென்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறாங்க பியர்ஸு, ஆனால் புல்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணல அப்படிங்கிற பொழுதே ஃபியர் ஒரு 10 மணி நேரத்தில் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறாங்களே, இன்னும் 12 நாள் எப்படி தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வயலேஷன்னால ஈரான் என்ன பண்ணுன்னா பேச்சுவார்த்தையில் இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். டோலில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஐஎம்ஓ வந்து பெரிய வார்னிங் கொடுக்குறாங்க. ஐஎம்ஓ சொல்கிறத பார்த்தா அதுவுமே கொஞ்சம் ஒரியிங் ஃபேக்டராக தான் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு நம்ம பேசிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான். ஓகே, பேங்க் நிஃப்டிலையுமே நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபென்ஸ் சைடில் ஓரளவுக்கு புல்ஸில் டிஃபென்ஸ் பெருசாக இல்லை, பியர்ஸ் ஓரளவுக்கு டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸை பியர்ஸ் ஓரளவுக்கு இருக்காங்க. பட் புல்ஸ் வந்து ஃபுல்லாக அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் மட்டும் அங்கங்கே ஸ்லைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெண்டன்ட் டு சேஞ்ச், அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மூவ் பண்ணணும். ரெண்டாவது, மார்க்கெட் நாளைக்கு ஃப்ரைடே பொசிஷன்ஸ் எல்லாம் ஓப்பனில் விடாதீங்க, ஹெச்எஸ் எடுத்து வைங்க. இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் தான் வரும் வீக்கெண்ட்ஸில், அது போக Q4 ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதுங்க கூட ரெகுலர் ஈவெண்ட்டு. பட் வந்து வீக்கெண்டில் வந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க.